வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாட்டு காய்கறி வச்சு ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி சேர்த்துருக்கேன். இதோட கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறின வரைக்கும் வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம தோல் சீவி வச்சுருக்கக்கூடிய அந்த பரங்கிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூளை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி இந்த காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கேற்ற போல் கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபோக் வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ நீங்கள் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா 3/4 பாகத்துக்கு நல்லா காய் வெந்துருச்சு. எப்போயுமே காய் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தா காய் வேக ரொம்ப அதிக நேரம் பிடிக்கும். அதுக்குனால ஒரு 3/4 பாகம் வெந்த பிறகு நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா காயும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கங்களிலும் அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.